ஹலோ கைஸ், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கடா அதனால ஆளே காணும்னு நினைக்காதீங்க. ஸோ சரிதான். ஸோ இவ்வளோ கேட்ஜெட்ஸ் வாங்கதான் கொஞ்சம் நம்ம டைம் டிலே ஆயிடுச்சு கைஸ். ஸோ ஃபைனலி நமக்கு தேவையான மோட்டோ விளாகிங் தேவையான கேட்ஜெட்ஸ்லாம் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணலான்ட்டு தான் வெயிட்டிங். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரீல்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோப்ரோ கோப்ரோலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லெவன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சாரி கைஸ், கொஞ்சம் எல்லாம் ஆன்லைன் டெலிவரினால கொஞ்சம் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஓகே தான், ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது பார்த்தீங்கன்னா மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கைஸ் ஃபைனலி தெரியுதா, கோப்ரோ ஹீரோ 11. ஸோ இதில் தான் நம்ம ரைடு, நல்லா ப்ராப்பரான ரைடு, குவாலிட்டியான வீடியோஸ்லாம் இதில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காம பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்ரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கோப்ரோவில் ஒரு பேட்ரி வரும். ஸோ அது இல்லாமல் நம்ம பேட்ரி ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அண்ட் தென் கோப்ரோ மவுண்ட்டு கைஸ், 2 டுவல் மவுண்ட்டு. அண்ட் தென் கோப்ரோ லாக் பண்ணுற அந்த சிப் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை கைஸ். ஓகே, ஸோ டெலிவரி அப்போ நம்ம எஸ்டி கார்டு உள்ளே போட்டோம்னு நினைக்கிறேன். பேட்டரி மட்டும் போடணும் கைஸ். சரிதா, ஹீரோ 11 மாதிரி தெரியுது. ஓகே, வைட் ஆங்கிள், சூப்பர் வைட், ஸ்லோ மோஷன் சினிமாண்டி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே அது இதுன்னு சொல்லி இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பேட்டரி வாங்கியிருக்கோம். இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 2500 சிங்கிள் பேட்டரியே. கேமராவோட பேட்டரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30,000 கைஸ். இதில் ஒன்றும் இல்லை கைஸ், இதுலுமே ஒரே ஒரு சிங்கிள் பேட்டரி தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டரி பற்றி நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாலே அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் தாண்டிடும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வாங்கிக்கணும், நல்லது. அதான் எக்ஸ்ட்ரா யூஸ் பர்ச்சேஸ். ஸோ அடுத்து அவ்வளோ இது எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா 128 ஜிபி. அது இல்லாமல் நம்ம மொபைலில் ஒரு 512 ஜிபி இருக்குது. போதும் கைஸ். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு 128 ஜிபி மட்டும் வாங்கியாச்சு. ஃபைனலாக கோப்ரோ கேமரா வாங்கிட்டோம். பட் எதில் பேசுவோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தான் ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ கோப்ரோ வாங்குற எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன், கோப்ரோ வாங்கி நீங்கள் மைக் அடாப்டர் வாங்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐஃபோனில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சார்ஜ் கேபிள் இருக்கோ அது ஐஃபோன் ஒரிஜினல் கேபிள் இருந்தால் மட்டும் தான் சார்ஜர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கோப்ரோவோட ஒரிஜினல் பிராண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மைக்லேயே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம கோப்ரோவோட 3.5 mm மைக் அடாப்டர்னு வாங்கியிருக்கோம். ஓகே, எல்லாமே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்ளை பண்ணியிருந்தோம் கைஸ். ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் டெலிவரி அப்போயே கொஞ்சம் ஓப்பன் டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட 3.5 mm மைக் அடாப்டர். ஸோ இது எப்படி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த இதில் காமிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே,
ஓகே, இது ஒரு வந்து இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5000 499 சம்திங் வருது. இதுலேயே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து மைக் அடாப்டர்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து மீடியம் மோட் ஒன்று இருக்குது. மீடியம் மோட் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த கோப்ரோ செட்டப்லேயே இருக்கும். கோப்ரோ செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து அனதரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வருது. பட் நமக்கு இது ஓகே. இது ஒரு 4000க்கு ஒரு நல்ல ஒரு பிகினரான ஸ்டார்ட் அப்க்கு இது ஓகே மைக் அடாப்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ மைக்குன்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கோம். இதுதான் சூப்பர் வைஸ், பேக்கிங்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணுற கிளிப்பு, மைக். ஸோ இந்த மைக்கில் தான் நம்ம பேச போகிறது. மைக் ஐயோ நானே பயந்துட்டேன். ஒன்றும் இல்லை, கிளிப்பு தான் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக்கு. அதனால முக்கியமான ஒன்று இது ஒன்று தான் கைஸ். இதுதான் சொல்லிட்டுங்களா. ஸோ முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பின் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டிஆர்எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, இந்த 2 பின் வரும். ஸோ பிளாக் கலரில் இருக்குல்ல, அந்த 2 மார்க்கில் வரும். இது வந்து டிஆர்எஸ். நம்ம நார்மலாக ஆஸ் யூஷுவல் அப்படின்னு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர்எஸ்ன்னு சொல்லி இந்த 3 பின். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன ஆகும்னா, டேரெக்டாக வந்து மைக் அடாப்டரில் நம்ம டிஆர்ஆர்எஸ் வந்து ஜாயின் ஆகாது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மைக் வந்து ஒர்க் ஆகாது. அதனால தான் நம்ம டிஆர்எஸ்ங்கிற ஒரு பின் இன்ஜெக்ட் பண்ணிட்டு தான், ஸோ அதுக்கப்புறம் நம்ம மைக் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா ஆஸ் யூஷுவல் மைக் ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்து ஃபைனலி இது ஒரு 1000, இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1000 ருபீஸ் வருது. 1000 ருபீஸ் அந்த பின் எல்லாமே 1000 ருபீஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பின் வந்து வந்துடும். இது அவுட் ஆஃப் மார்க்கெட்லேயே விற்கிது. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் தான். ப்ளஸ் மைக்கோட நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு இன்ஜெக்டர் வந்து இந்த பின் வந்து சேர்த்து வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது கேமராவோட மவுண்ட் வாங்கியிருக்கோம். நான் உங்களுக்கு ஹெல்மெட்லேயே செட்டப் பண்ணி ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவோட மவுண்ட் செட்டப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட மவுண்ட் செட்டப்பு. ஓகே, ஸோ இதுதான் கோப்ரோட மவுண்ட் செட்டப்பு. ஸோ இதோட என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோப்ரோவில் வர பேட்டரியோட அந்த க்ளோஸ் அடாப்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமூவ் பண்ணாலும் இது உள்ளே இன்ஜெக்ட் ஆகும். ஸோ அதனால் இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்வோம். ஒன்றுமில்ல கைஸ், இதை லைட்டாக புஷ் பண்ணி இழுக்கிறீங்களா, இழுத்து அவ்வளோதான். இப்படி ஜஸ்ட் இழுத்தீங்கன்னாலே அவ்வளோ, ஜஸ்ட் ஒரு பின் டைப் தான். இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த புஷ் பண்ணுவோம். இந்த ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேமராவை உள்ள இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணுங்க. ஸோ கோப்ரோ செட்டப் உள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினால 3.5 mm மைக் அடாப்டர். இது கீழே ஒரு ஓப்பனிங் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இப்படி லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா வாங்கிக்கும். ஸோ இது டேரெக்டாக வந்து நீங்கள் சொருகலாம்.
பட் இது என்னன்னா நீங்கள் டேரெக்டாக சூட்னா மோட்டிவ் ஆகிடும். சின்ன ஸ்டெப் தான், ஜஸ்ட் புஷ் ஹிம் அண்ட் தென் இன்ஜெக்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான ரியலைசேஷன் எல்லாம் பயம். ஓகே, செட்டப் முடிஞ்சுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறோம். வேறு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த இதை நீங்கள் அப்படியே லாக் பண்ணி. ஐயோ பின் சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு 350 ஒரு 450 வரும். இந்த மாதிரி வந்து நம்ம கேமரா செட்டப்போட ஒரு நார்மலான ஒரு இந்த மாதிரியான ஒரு அடாப்டர் அந்த ரோப்போட வரும். இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் கோபுரம் மவுண்ட்டை வச்சு ஒட்டி எம்சியில் வச்சு ஒட்டி பட் ஒட்டலாம். பட் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மோஸ்ட்லி கேமராவோட வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா கேமரா தான் டேமேஜ் ஆகும். பட் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா மாட்டிட்டீங்க, ஸோ இந்த ரோப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அனலைஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ஒரு வீடியோவில் நம்ம இங்கே வச்சு தான் நம்ம போட்டிருந்தோம். சரி பார்த்தீங்கன்னா ஸோ ஹலோ கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட மோட்டோ விலாக். ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். இது ரைடு போயிட்டு வந்ததுனால ஃபுல்லாக சேர் அடிச்சிச்சு, பிரச்சனை. ஸோ ஓகே கைஸ், ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள், கிளியராக கேட்குது என்னன்னு சொல்லிவிட்டு. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஐ திங்க் ஒரு 1 month ஆகிடுச்சு. ஏன் இதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் இல்லை கைஸ், ஸோ நமக்கு இந்த கேஜெட்ஸில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கைஸ். ஸோ இனி கவலையே படாதீங்க, இனி ப்ராப்பராக டெய்லி ரெகுலர் வீடியோஸ் போட்டே இருப்போம். ஸோ உங்களோட சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தீங்க, ஸோ இன்னும் கொடுத்துட்டே இருங்க கைஸ்.
ஸோ கமெண்டில் சொல்லுங்கள், இப்படி ஏர் நாய்ஸ் எதுவும் வருதா, சம்திங் இல்லை கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கணும். நீ கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், அடுத்து நம்ம என்ன ரைடு போகலான்னு சொல்லிவிட்டு. ஐ திங்க் என்னோட ஜோயாவை ஊட்டி ரைடு கூப்பிட்டு போகலாமான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஊட்டி ரைடு, அடுத்து கொடைக்கானல், ஸோ அப்படியே கவர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அடுத்து நம்மளோட தமிழ்நாடு ரைட், பெரிய ரைட் பண்ணணும் கைஸ், அதுதான் நம்மளோட எய்மே. ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ரைட் பண்ணி முடிச்சிடணும். பார்ப்போம். ஈரோட்டில் வெயிலே பட்டையை கிளப்புது கைஸ். நம்ம அதிகமாக மொபைலில் பார்க்குறேன், சாலிடாக 100 டிகிரி செல்சியஸ் காட்டுது கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கேன், யாரும் வெளியே மதியம் டைமில் எல்லாம் சுத்த வேணாம், ஏன்னா சரியான வெயில் கைஸ். ஸோ எங்கடா போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நார்மலாக ஈவினிங் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு காஃபி பிரேக், காஃபி குடிச்சிட்டு தான் இது பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகே ஓகே கைஸ், ஸோ நான் ஒரு காஃபி சின்ன பிரேக் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய் கைஸ். ஸோ ஓகே கைஸ், காஃபி பிரேக் முடிஞ்சு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், காஃபி பிரேக் முடிஞ்சு கிளம்பியாச்சு. ஸோ தமிழ் மோட்டோ விலாக் ரைடர்ஸ்லேயே உங்களுக்கு யார் யாரை பிடிக்கும், எந்த மாதிரியான மோட்டோ விலாக்ஸ்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ எனக்கு தமிழ் மோட்டோ விலாகர்ஸில் பிடிச்ச பீப்புள்ஸ் யாருன்னா, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அரக்கோணமில் ஒரு பிரதர் இருக்கார், இனோவேஷன் ப்ளஸ் பிசி விஜய் பிரதர்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவரையும் பிடிக்கும். அண்ட் அனதர் பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎஃப் அண்ணன், வாசன் அண்ணன். ஸோ வாசனை பற்றி நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அடுத்து அது வேணால் இன்னொரு ரைடில் வேணால் அதை கண்டினியூஸாக பேசுவோம். அண்ட் தென் மூணாவதாக பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு வைடு இப்போ சுற்றிட்டு வந்தார் இல்லையா, வேர்ல்டு ரைட் பண்ணி விட்டு வந்தார் இல்லையா, ஐ திங்க் செரி விலாக்ஸ், செரி பிரதர். ஸோ செரி பிரதர் நான் மோட்டோ விலாகிங் பண்ண காரணமே பார்த்திங்கன்னா நம்ம செரி அண்ணன், இனோவேஷன் ப்ளஸ் அண்ணன். ஸோ அவங்களோட ப்ரிப்பரேஷன் தான், எந்த மாதிரியான ஒரு ரைடு பண்ணணும், ஸோ ரைட் பண்ணுறதுக்கு முக்கியமான கேஜெட்ஸ்லாம் என்னென்ன தேவை, ஸோ ஒரு ஒரு ப்ராப்பரான ரைடிங்க்கு என்னென்ன கேஜெட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எது கேரி பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு அரௌண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ரைடு, ஊட்டி ரைடெலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும்.
ஸோ ட்ராக் மோடில் ஓட்டி பார்ப்போம் கைஸ். ட்ராக் மோடில் உங்களுக்கு எப்படி ஏர் நாய்ஸ் எது வருதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். வா என்ன பவரு. ஐ திங்க் இது இப்போ புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எடின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் நல்லா இருக்கு. அந்த பிரதர் பஸ்ஸில் போகிற போதே நம்மளவே தான் பார்க்குறாரு. யாராவன் தனம்பல கேமரா வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான். சன்செட்டு நல்லா இருக்குல்ல கைஸ். ஸோ ஈவினிங் இந்த சன்செட்டை கொஞ்சம் ரேர் தான் இந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ராகுல் டிக்கி பிரதரோட வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கைஸ். பட் அவர் தான் நம்ம கூட இல்லை. பட் ஓகே, இன்னும் நல்ல டேலண்டடான பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்துக்கலாம். ஆக்டிவ்லேயும் சரி டான்ஸ்லேயும் சரி நல்ல ஒரு மல்டி டேலண்டடான ஒரு பர்சன் இன்றைக்கி நம்ம இழந்துட்டோம். ஓகே, கடவுள் செயல், வேறு எதுவும் இல்லை கைஸ். ஸோ கைஸ் நம்ம ஃபைனலி ஒரு 20 ஐ திங்க் அது ஜாவாவோட செட்டப் மாதிரியே இருக்குது. ஃப்ரேமிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாவாவோட செட்டப் மாதிரியே இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்ம ஒரு 20K அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 monthsக்குள்ளே நம்ம 50K அச்சீவ் பண்ணுவோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ மறக்காமல் சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். அண்ட் தென் இன்றைக்கி ஃபுல் மோட்டோ விலாக் செட்டப்போடு நம்ம இன்றைக்கி ஒரு ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஏர் வாய்ஸ் இருக்கா இல்லை மைக்லாம் ப்ராப்பராக இருக்கா, வாய்ஸ்லாம் சரியாக கேட்குதா சொல்லி கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நம்ம ப்ராப்பராக ரெடி ஆகிக்கலாம் ரைடுக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம பர்கூர் போன ரைட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு கோப்ரோ கேமராவில் எதுவும் கிடையாது கைஸ். பேசிக்காகவே நான் ஒரு மொபைல் மவுண்டிங்கில் வச்சு தான் நான் ஆக்சுவலி இது பண்ணினேன், வ்ளாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது என்னென்னா என்கிட்ட ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குங்களா. ஸோ அந்த மொபைல்லையே வந்து நான் எடிட்டும் பண்ணிவிட்டு ஷூட்டும் பண்ணிவிட்டு என்னால் ப்ராப்பராக எதுவும் பண்ண முடியல கைஸ். ஸோ மேபி போகிற ஸ்பீடுக்கு நம்ம அந்த ஏருக்கு அப்படியே ஃபோன் தள்ளுற கேப்பில் கீழே இது விழுந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தலைவர் வேறு பார்த்து என்னை ஓவர்டேக் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த போகிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஏதாவது டேமேஜ் ஆகிடுமான்னு சொல்லி ஒரு பயம்தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் ப்ராப்பரான நம்ம ஒரு கேமரா வாங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி நல்லா கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் போடலாம். ஸோ நம்ம ஈரோடு பீப்புள்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே டியூன் கைஸ். ஸோ பாய் கைஸ். ஸோ ஆஃபீஸ் வந்துட்டோம்.
ஸோ நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட பிரவீன். பாய் கைஸ். உங்களோட லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். ஸோ அடுத்து இதில் பார்ப்போம். ஸோ அடுத்து ஜோயாவோட ரைடில் அடுத்து மோஸ்ட்லி எந்த ரைடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ லவ் யூ கைஸ்.